பண்டிகை யாராவது சொல்லுங்க அந்த வழக்கர் புத்தி உனக்கு போகலையே கோயிலுக்கு போறோம் பண்டிகைனால அந்த பண்டிகை இல்ல அவன் எவ்வளவு விளம்பரம் பண்ணிட்டு இருக்கான் பண்டிகைனாதான் பரம்பா நான் தான் நாடகம் சொல்றான் எப்ப நீ கூட
முருகரி வந்தான் முருகரி வந்தான் எங்களைக்கிறியோ பகவான் அப்படியாட வேண்டுவாங்க முருகரி நீ சரியில்லை பையா முருகரி வந்தான் எங்க நிற்கிறாயோ எங்க இருக்கின்றாயோ முருகரி வரதா எங்க இருக்கின்றாயோ ஜானகி மணல வர்றா எங்க நிற்கிறியோ என் வீடு கடை குறைய இருக்குதா மணல வர்றாங்க ஜானகி மணவாளா எங்க இருக்கின்றாயோ ஏய் ஏய் மேல புன்றாமா எங்க நிற்கிறியோ அட்டி பண்ணி ஏழு மலை மலையா பொன்றாமான்னு சொல்றான் பூண்டுக்கு அடிக்காதா பூண்டு வெங்காயம் கொய்யா 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 கோயிந்தா மச்சின்லாம் இங்க அது ஒரு ஏழுமலை கோயிந்தா அப்புறம் சொல்றான் கோயிந்தா மச்சின்லாம் எங்க போற எங்க போற என் பகவான தேடி போறேன் நான் பகவான் ஆமா தேடி போறேன் ஆமா பகவான் தேடி நான் போறேன் பகவான போய் நான் பார்க்கணும் கோயிலுக்கு போறவங்களா ஒரு மாதிரியா ராமம் பண்ணிப்பாங்களா நீனடா ராம ஒரு மாதிரியா போட்டு பகவானுக்கு போடக்கூடிய ராமன் தான் அது பகவானுக்கு போட்டு ஆமா யாராருக்கு ராமம் போட்டியோ போறா திருப்பதிக்கு எனக்கு ஒரு பிரயாதம் சொல்றான் அது வேண்டிட்டு இருந்தியா உனக்கா ஆமா சொல்லு நான் சொல்றது கேளு விவரமா கேளு சொல்லு என்ன அதனால எனக்காக வேண்டிட்டு போறேன் சொல்லு உம்மா அதுக்கு எனக்கும் என்னடா ஒரு ஆடு இருக்கிற கட்டி வச்சிருக்கிறோம் ஐயா ஊட்டி ஏத்த போடுவோம் ஐயா அது இருக்கட்டும் இப்ப பகவான் தேடி போறேன் சரி போறேன் நான் பகவான போய் பார்க்கணும் ஆகட்டும் போ ஏய் இவர் யாரு தெரியல இவர் புத்தம் முக்கு சாவி செயின் வச்சுட்டு விளையாண்டு இருக்கான் யாரா அண்ணன் பிள்ளப்பா அண்ணன் பையா ஆறு ஒண்ணா காமராஜ் நான் அமர்த்த பிள்ளைங்க போனோம் இல்ல பரியாடி குட்டு பிள்ளை அம்மா பிள்ளைல அடிச்சுன்னு வச்சுக்க பல்லு பட்ட அமர்த்த பிள்ளைங்க போனோம் அம்மா பிள்ளைல என்ன பண்ணாரு தம்பி போய் காட்டுக்கு மோதிரம் எடுத்து தண்ணி பாஞ்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னாரு இந்த தேவிட போய் என்ன பண்ணிட்டான் உகல போய் என்ன பண்ணிட்டான் திருவூர் போய் என் அண்ணன் சட்டை மேல பணத்தை எடுத்துட்டு போய் ஒண்ணு மாதிரி நான் தேட பண்ணி கூட்டு போய் என்ன மாதிரி கூட்டு போய் ஒரு 4 கோட்டர் ஆள் போட்டு 8 சிகரெட் 8 வாடி சிகரெட் 12 கட்டு பீடி 12 கட்டு அதெல்லாம் வாங்கிட்டு போய் எங்க குடிக்கலாம் பள்ளிக்கூடத்துக்கு போய் குடிக்கலாம்ப்பா பள்ளிக்கூடத்துக்குள்ள படிக்கிற பசங்களாச்சு அங்க போய் குடிக்கலாமா போயிட்டு என்ன சொன்ன ஒண்ணு என்ன சொன்ன ஆளு தண்ணி கட்டுறாங்கன்னா இந்த மாதிரி வேலை செய்யறியா செய்யலாமா அப்படின்னு அடிச்சாரு என்ன அடிக்கிற அண்ணா ஓ அண்ணா அப்படியே அடிச்சாரு அன்னைக்கு போன தேவை பையா இன்னைக்கு எங்க போயிட்டு அவர் கத்தியால மட்டும் காலால அடிக்காதுடா அன்னைக்கு போடுவேன் அன்னைக்கு போறேன் ஒரு அண்ணமும் எனக்காவது போறது இல்ல மனமேலே வருவாங்க இந்த பொண்ணு 3 லட்சம் எனக்கு சேரும் என்ன மாதிரி அவருக்கு ஒரு இல்லாதவனா இம்மா அவரு இருந்துச்சு உடம்பு இருந்துச்சு அவன் பெங்களூர் போட்டாப்பா பெங்களூர் கையில பண்ண மாதிரி சொந்த சம்மந்தி வச்சுன்னு வாங்கி சாப்பிட்டு கூட்டம் அந்த அக்கால போய் குடிக்கலாமடா அந்த அப்புறம் வடக்கு மலையில அமர்ந்தோடய ஆளாகி கண்ணன் வந்தாடா கண்ணன் தெரியாது பகவானா ஐயா பகவானே திருப்பதி மலை வாழும்
மகிமை கோவிந்தா, நாராயணா, வைகுந்தா, கேசவா, மாதவா, தங்களுடைய திருவடிக்கு 1 கோடி வணக்கம். இடோடி வாழ்வாய். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. பையனுக்கு நாக்கு கைசோடு கிடக்குது. பொம்பளை பகவான் ஜாமம் எமிந்து கும்பலாம். ஏண்டா இன்னும் 3 நாள் ஆகும். ஏய், 5ஆம் நாளே மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு சுத்தவத்தமா இருக்கிறேன். ஒன்னாட்டம் கிடையாது. போவான், கட்டில படுப்பான், எந்திரிப்பான், மூஞ்ச கூட கைவ மாட்டான். மூஞ்ச கூட கைவ மாட்டான். மூஞ்ச கூட கைவ மாட்டான். யாரையும் போய் வளம். ஏய், வாய் பிடிச்சு அப்படி கிழிச்சிடுவேன். மூஞ்சில் அடிக்காத அவனுக்கு. என்ன சபை? சக்திவேல் இதுதான் பெருத்த நாடக சபை. வைபவம் பண்ண சபை. சபை சபைக்கும் அந்த போது சொல்லுங்க. என்னை போல் எங்கும் நிறைந்த வசுவா மக்களுக்கும் காட்சளித்து அல்ல காப்பாத்துனீங்க. அப்படி இருக்க சொல்லக்கூடிய யாரும் என்ன செய்ய சக்கரவரை விட்டு நாராயணன் உபதேசம் செய்து சொல்லாமல் சொல்ல செய்து ஒருவருக்கு ஒருவர் பகை மூட்டு இரணையும் இழந்து சிறுப்பையில கடவுள் இந்த கொழுவீடு மண்டபத்தில் இருக்கக்கூடிய இந்த கருத்துணியில் இருப்பார் வந்து அந்த மடிமையில் அமர்த்தி உடலை பிடிக்க
நரச்ச உருவமா நரசிங்க உருவமா மாறினார். நரச்ச உருவம் என்னாச்சியா போறீங்க? மருமகனா ஆக்கி அபிமன்னனை இருக்கிறதுல ஆமா அண்ணவன் நிக்க வாழகை என்ன நீ பாக்கணும் விடுற எதுக்காவது என்னடா யாரு மேல குறி வைக்கிறியோ என்று மாறாமல் யாரு மேல குறி வைக்கிறியோ மருமகன் என்று மாறாமல் மோசப்போவனுக்கு அண்ணவனை இந்த கொள்ள போவாரு. அப்புறம் மகன் தாலியார் போல என்ன பண்ணும்? தாலியார் தான் வீட்டுல விடணும். ஏன்னா உன் ஜம்மத்திலே அவங்க மக்களை வந்து சொல்லக்கூடிய காரணம். ஆமா ஒரு அரக்கன் தேவர்களெல்லாம் அடித்து விட்டு செய்தவன். ஆமா இந்த 13ஆம் யுத்தத்திலே அவனை கெடாத மாதிரி வெட்டுறது. சரி இது வரைக்கும் இல்லையா இந்த இடத்துல யாருக்கு நான் தொட்டு வேலை முடிஞ்சிருக்கேன். யாருக்குங்க? எட்டி பாக்குற இடம் குட்டி சோறு. யாரு எட்டி பார்த்தாரு? புரியுதா?
முடியால் வாய் 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 என்றால் வாய் 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 வந்துருக்க அல்லது மாமா இந்த பதி முடியால் மாமா அருளாய சூரியன் கிருதி ஒளிமாகி ஏதுதை அசைமாக முன்னமே குருஷேத்திரம் பூமி சென்று உத்தத்துக்கு போக வேண்டும் அதனால் சுத்தமானது யாருக்கும் ஒருவருக்கு ஒருவர் பங்கு கிடையாது அது எப்படி நடப்பது எப்படி அப்படி என்பது இங்கே ஒன்றும் புரியவில்லை மாமா இந்த மதிமுதாலோகம் எப்படி நடப்பது அப்படி பேசக்கூட சஞ்சய் சஞ்சய கலைஞர் வலு சண்டைக்கு வேண்டும் பாடா என்றும் கொட்டபரி என்றும் வலு சண்டைக்கு எல்லாமே இழிவாக எதிரே பேசும் கூட்டத்தை படுத்து போட என் கைசிகளை தலை வளர்த்து நம்ம இருவரும் பேசிக்கொண்டு சரி இருக்கும் சமயத்தில் வாடா என்றும் போடா என்று ஐயோ சொல்லக்கூடிய அவன் யார் தெரியல அனுப்பப்பட்டான். நான் பரமேஸ்வர வரம்பத்தில் எப்படி என்னையும் என்னுடைய வில்லையும் என் தமையமார்களையும் ஏமாற்ற பறிக்கின்றவனை மற்றவராக மாணவராக முன்னேற்றம் அவன் அப்படி வரலாகும்போ
கண்டியாக சென்று விட்டால் எப்படி எப்படி சென்று விட்டால் இருக்கக்கூடிய அண்ணாவாகிய மூர்த்தியாகிய சிறந்துள்ளிற்கு அமராடி வருகிறான். எப்படி எப்படி முன்னும் பின்னும் நால்வர் சூழ்ந்து வந்து பயிரா நீதான் இல்லடா சென்று விட்டால் தர்மராசி எப்படி சென்று விட்டால் தர்மந்தனை எப்படி எப்படி இருக்கக்கூடிய கட்டி காவலுக்கு காவலிப்பது நான் ஒரு ஆள் பார்த்து உண்மையாக சத்தி செய்தாலும் கொடுப்பேன். சத்தி செய்தா அப்படி என்றால் நம்ம வகையில யாரா இருந்தாலும் அனுப்பி வைக்கிறேன் காவலுக்கு. உண்மையாக கிடையாது சொல்லலாம். என்ன என்ன பையா என் மகனாகிய வீரபால் அபிமன்னன் கொண்டு போய் வைத்து விட்டால்
மகனாகிய அபிமன்யு கொண்டு போய் தான் நீங்க வைக்கிறது. மாமா துரோணாச்சாரியானவன் 105 பேருக்கு கற்றுக் கொடுத்தவன் சூதானவன் எப்படி ஆகினேன் சூதாகி என் மகனாகி அபிமன்யை கொண்டு விட்டால் நான் யார் மகனே உனக்கு மகன் இல்லையா? ஆமா. எனக்கு மருமகன் மருமகனை கொண்டு போய் நாங்க வைப்பேன். அதனால என்ன சொல்றப்பா சீதாமா அல்லது மாமா அவன் மீறி எங்கே What?
என்னுடைய படம் என்ன எப்படி என்று எனக்கு தெரியும். அதனால் ஏதோ சூது மார்க்கமாக தெரிவிக்கிறார். ஏனென்றால் மகனாகப்பட்ட அபிமன்யனோ ஆறாளால் யுத்தத்திலே அடித்து தேரை சாரதி அடித்து விதர்ண சாரதி ரதம் குதிரையில அடித்து பூமியில அடித்தவன் அபிமன்யன். உனக்கு தெரியாது. அப்படி நான் சம்மதித்தால் உன் தங்கையாகிய சுபத்திரை மனது 10 மாதம் அன்னையானது அது சம்மதிப்பாளா? தங்கையாகிய சுபத்திரை வரவைத்து தெரிவித்துக் கொள்கிறேன். அபிமன்யனை மோக போர் வளைத்து கொள்ள போற என் தங்கை சுபத்திரைக்கு தெரியாது. தந்திரமாகத்தான் என் தங்கையாக கண்டிப்பா தந்திரம் பண்ணா செய்யணும். இல்ல சீக்கிரம் சென்று தங்கியாகிய சுபத்திரை அல்லாவாகிய கோபாலக்கன் பகவான் அழைக்க சுபத்திரத்தான் ஒரு